அமித்ஷா மதுரையில் சொன்னது நடக்கப் போகிறது. அண்ணாமலைக்கு டெல்லியிலிருந்து வரப்போகும் மிகப்பெரிய ஆச்சரிய செய்தி. தேர்தலில் போட்டியிடாததின் பின்னணி ரகசியம் வெளியானது. எல் முருகன் அவுட், அண்ணாமலை இன். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றதும் பலதரப்பட்ட கருத்துக்கள், விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலையை பாஜக புறக்கணித்து விட்டது. திட்டமிட்டே அவர் கேட்ட தொகுதியை கொடுக்காமல் நிராகரித்து விட்டார்கள். அவரை கட்சி ஓரங்கட்டுகிறது என்றெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வதந்தியை பரப்பிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாதின் பின்னணியில் வேறொரு மிகப்பெரிய ஆச்சரிய சம்பவம் நடைபெறப் போகிறது. அதாவது, அண்ணாமலை பாஜகவில் இணைந்த போது எல் முருகன் மாநில தலைவராக இருந்தார். அதையடுத்து அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சராகிவிட்டார். அப்போது அவரது இடத்துக்கு தான் அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்படி அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பை ஏற்று சில மாதங்களிலேயே இதுவரை எந்த ஒரு பாஜக மாநில தலைவரும் செய்யாத ஒரு அரசியலை செய்து திமுக உள்ளிட்ட கட்சிகளை ஆட்டம் காண வைத்தார். இந்நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராகியுள்ளார். இந்த நேரத்தில் தான் அடுத்து அண்ணாமலை விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போவதாக டெல்லி வட்டாரங்களிலிருந்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. அது என்னவென்றால், அண்ணாமலை கூடிய சீக்கிரமே மத்திய இணையமைச்சராக போவதாக கூறப்படுகிறது. அதாவது, ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலம் அவர் மத்திய இணையமைச்சராக போகிறார். குறிப்பாக எப்படி தமிழக பாஜகவில் எல் முருகன் வகித்த மாநில தலைவர் பதவிக்கு அவருக்கு பிறகு அண்ணாமலை வந்தாரோ, அதே போன்றுதான் இப்போது எல் முருகன் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு பின்னர் மத்திய இணையமைச்சரானார். அந்த பதவிக்கு தான் அடுத்து அண்ணாமலை வரப்போவதாக கூறுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததும் எல் முருகன் போட்டியிட்ட ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு அண்ணாமலையை போட்டியிட்டு அதையடுத்து அதே இணையமைச்சர் பதவிக்கு வரப்போகிறார். இதனால்தான் ராஜ்யசபா எம்பியாக மத்திய இணையமைச்சரான எல் முருகன் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் போட்டியிட்டு உள்ளார். இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு காரணமே அண்ணாமலையை மத்திய இணையமைச்சர் பதவிக்கு கொண்டு வரப்போகிறார்கள். அதனால்தான் அந்த பதவி இருக்கும் போதே தான் தமிழ்நாட்டின் எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அவர் அவிநாசி தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதும் அவர் தனது மத்திய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார். அதையடுத்துதான் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சர் ஆக போகிறார். இதுகுறித்து டெல்லி மேலிடம் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதால் தான் அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லையா. ஏற்கனவே அமித்ஷா கூட மதுரை வந்திருந்த போது அண்ணாமலைக்கு டெல்லி பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறோம் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இது குறித்த தகவலை டெல்லி மேலிடம் அறிவிப்பதற்கு முன்பே தான் சொல்லக்கூடாது என்பதனால்தான் அது குறித்து அண்ணாமலை எந்த ஒரு தகவலும் வெளியிடாமல் தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரமடைந்திருக்கிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் எப்படி எல் முருகன் முன்பு வகித்த தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கு பின்னர் அண்ணாமலை வந்தாரோ, அதே போன்று இப்போது அவர் வகித்து வரும் ராஜ்யசபா எம்பி பதவி மற்றும் மத்திய இணையமைச்சர் பதவியும் அண்ணாமலைக்கு வரப்போவது உறுதியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. காரைக்காலில் பரபரப்பு. ஹெலிகாப்டரில் சென்றிறங்கிய அண்ணாமலையை சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடாத நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று அவர் புதுச்சேரி, காரைக்காலில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ஹெலிகாப்டரில் சென்று இறங்கினார். அப்போது அவரை அங்குள்ள பாஜகவினர் வரவேற்றுள்ளார்கள். ஆனால் காரைக்காலில் உள்ள ஒரு கல்லூரி வளாகத்தில் அண்ணாமலை ஹெலிகாப்டரில் இறங்கிய போது அவரது வருகையை ஏற்கனவே அறிந்திருந்த பறக்கும் படையினர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரை தீவிரமாக சோதனை செய்துள்ளார்கள். அதையடுத்து ஹெலிகாப்டரில் எதுவும் இல்லை என்றதும் தங்களது சோதனை முடிந்து விட்டதாக சொல்லி விடைபெற்றுள்ளார்கள். இப்படி அண்ணாமலையின் ஹெலிகாப்டர் பறக்கும் படையால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அந்த பகுதிகளை சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்ட பலரது வாகனங்களும் தேர்தல் பறக்கும் படையால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. சாத்தான்குளம் அப்பா மகன் வழக்கில் திடீர் ட்விஸ்ட். தூக்கு தண்டனை தீர்ப்பு எதிரொலி. வெள்ளை சீருடையில் மேல்முறையீடு செய்த 9 போலீசார்.
கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் மொபைல் கடை வைத்திருந்த அப்பா மகனை அங்குள்ள போலீசார் அடித்தே படுகொலை செய்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வழக்கை மதுரை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்து நடத்திய நிலையில் அவர்களை படுகொலை செய்த 9 போலீசாரையும் கைது செய்ய உத்தரவிட்டார்கள். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த வழக்கு குறித்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மதுரை மாவட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இதில் சம்பந்தப்பட்ட 9 போலீசாருக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். குறிப்பாக இந்த வழக்கில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க ஏற்பாடு செய்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் 9 போலீசாருக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்தது காவல்துறை வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதோடு இதில் அவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் ஒரு மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், ஆனால் 2வது தண்டனையிலிருந்து கண்டிப்பாக சிக்கிக் கொள்வார்கள் என்பதனால்தான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதாகவும் நீதிபதி கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த மரண தண்டனையை எதிர்த்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் 9 காவல்துறையினரும் இன்று மேல்முறையீடு செய்துள்ளார்கள். அதோடு இவர்கள் தற்போது சிறை கைதிகள் என்பதால் வெள்ளை சீருடை அணிந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் எத்தனையோ நபர்கள் அடித்து படுகொலை செய்யப்படுவது காலங்காலமாக நடந்து வருவதால் இதற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தீர்ப்பில் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது நிறைவேற்றப்பட்டு மற்ற காவல்துறையினருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் இது குறித்து கருத்து கூறி வருகிறார்கள். என்றாலும் இன்றைய தினம் அவர்கள் மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருப்பது இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற கவலையை பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நேற்று நீதிபதி இந்த தீர்ப்பை அளித்த போது அவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் ஒரு மரண தண்டனையிலிருந்து தான் தப்பிக்க முடியும், 2வது மரண தண்டனை அவர்களை தண்டனையிலிருந்து தப்பிக்க விடாது என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சாத்தான்குளம் அப்பா மகன் வழக்கை பொறுத்தவரை இதில் துணிச்சலாக போலீசாருக்கு எதிராக சாட்சி சொன்ன பெண் காவல் அதிகாரி ரேவதி மற்றும் பியூலா ஆகியோரின் சாட்சியம் குறிப்பிடத்தக்கது. அதே காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் இவர்கள் 2 பேரும் நீதிபதி மற்றும் சிபிஐ அதிகாரிகளிடத்தில் ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் யார் யாரெல்லாம் தாக்கி படுகொலை செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். இதுதான் இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் குறித்த நேரத்தை விட அதிக நேரம் தனது மொபைல் கடையை ஜெயராஜ் திறந்து வைத்ததினால்தான் அவரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். அவர் நீண்ட நேரம் வீட்டுக்கு வராதால் அவரை தேடி அவரது மகனான பெனிக்ஸ் காவல் நிலையம் சென்று போலீசாரிடம் கேட்டுள்ளார். அப்போது அவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். கைகளை கட்டி ஆசனவாயில் லத்தியை நுழைத்து கடுமையாக தாக்கியதும் அவர்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு வலியால் துடித்ததாக இந்த 2 பெண் போலீசாரும் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்படி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட அப்பா மகன் 2 பேரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அழைத்து செல்லாமல் கோவில்பட்டி சிறையில் அடைத்துள்ளார்கள். அதையடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த போது உயிரிழந்தார்கள். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் என அனைவருமே இதில் சாட்சியம் கொடுத்துள்ளார்கள். முக்கியமாக சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருடன் பணிபுரிந்த பெண் போலீஸ் ரேவதி அளித்த சாட்சியம் இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக போலீசார் காவல் நிலையத்தில் எத்தனை கொலைகளை செய்தாலும் அதை அங்குள்ள காவலர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள். இப்படி காவல் நிலையங்களில் நடக்கும் எத்தனையோ படுகொலைகள் தொடர்ந்து மூடி மறைக்கப்பட்டுதான் வருகிறது. ஆனால் இவர்கள் 2 பேரையும் மிக கொடூரமான முறையில் அவர்கள் தாக்கியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெண் காவலர்களே இந்த 9 போலீசாரையும் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.